உடனே அங்கே ஒரு பெரியவர் இருந்தார், செவத்திக்கண்ணு நாடார், உங்களுக்கு தெரியும். அவர் தான் சொன்னார், இந்த யோசனையை எனக்கு சொன்னார். தம்பி, நாங்கள் போய் திருக்குறளை எடுத்து படிக்க போகிறோம் இல்லை, ஏதோ நீங்கள் சொல்கிறதுனால 4 செய்தி நல்ல செய்தி காதில் விழுவுது. நீங்கள் இந்த பயலுவோ வரலேங்கிறதுக்காக வேண்டி நிறுத்திடுறேங்கிறீங்க பாருங்க. வேண்டாம், வாங்க. உங்களுக்கு என்ன வரலேன்னு கவலைப்படுறீங்க அதானே? கூட்டம் சேர்க்கறது என் வேலைன்னார். நான் சொன்னேன், என்னென்ன செய்வி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்துடுங்க. சரிண்ணா. சனிக்கிழமை அன்னைக்கு போகும்போது பார்க்குறேன், போர்டு வச்சுருக்கிறார் கோயில் வாசலில். நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 to 12 வரை இந்த கோயிலுக்குள் திருக்குறள் வகுப்பு நடைபெறும். நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல். அனைவரும் வருக போட்டுட்டு கீழே ஒரு சிவப்பு கோடு போட்டுட்டு குறிப்புன்னு எழுதி, விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை. சார், நான் மறுநாள் காலையில் போகிறேன். அந்த பிரகாரம் சின்னோண்டு பிரகாரம், ஒரு மிஞ்சி உட்காந்தா 100 பேர் உட்காரலாம். 200 பேர் உட்காந்துருக்கான் தலையில். நெருக்கி ஒருத்தன் தொட மேலே இன்னொருத்தன் தொட வச்சுருக்கான் உட்காந்து. நான் உள்ளே போனேன்னா இடம் இல்லை, உள்ளே நுழைய முடியல. இங்கே நுழைஞ்சி அப்படி போகணும், அங்கேருந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கமாக வந்து பார்த்தா உள்ளே வரத்துக்கு விடப்பட்டாங்க. நான் நெருக்கி உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், கொஞ்சம் இடம் விடுங்கப்பா, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு. அங்கே உட்காந்துருக்க ஆள் சொல்கிறான், யோ இங்கேயே உட்காரியான்னு. என்ன இங்கேயே உட்கார சொல்லுங்க? இங்கேயே உட்காரியா, இங்கேயும் வரும் உட்காரு அப்படின்னா. நான் என்ன வரும், இந்த மாதிரி 2 அண்டாவில் வச்சுருக்காரு, இங்கே விடும். ஆவி பறக்குது. லேட்டாக வருவீங்க, முன்னாடி போய் திங்கிடுமா உட்காரியா? அட பாவி. நான் பார்த்தேன், இல்லையா நான் தான் திருக்குறள் நடத்தணும், என்னை கொஞ்சம் உள்ளே விடுங்க அப்படின்னு. இதே மாதிரி சொல்லிட்டு தான் 7-8 பேர் உள்ளே போயிட்டானுவோம். நான் இனி எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. கையை அப்படி கட்டினேன், அப்படியே நிற்கிறாங்க. அவர் செவத்திக்கண்ண என்ன இங்கே நிற்கிறார். தம்பி வாங்க, கூட்டம் இல்லை, நீங்கள் வந்துடுச்சு, அங்கேயே நிற்கிறீங்க, வகுப்பு ஆரம்பிங்க அப்படின்னா. வரலான்னு தானே பார்க்குறேன், விட மாட்டேங்கிறாங்கண்ணே. இங்கேயே உட்காரு, வரும்னு சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்பா சாரை உள்ளே விடுங்கடா, சார் தான் திருக்குறள் நடத்தணும், உள்ளே விடு அப்படின்னா. அவன் அவங்க சொல்கிறான், அப்புறம் தெரியாத மாதிரி, நீங்கள் தான் நடத்தணுமா சார், நீங்கள் முதலே சொல்லியிருக்கப்படாதா சார்? வேறு நான் சொன்னேன், அதெல்லாம் பேசியிருக்காங்க போங்க அப்படின்னு. அப்படியே உள்ளார வந்தால் தலை மேலே காலை வச்சு வர வேண்டியதாக இருக்குது. வரும்போதே ஒரு ஆள் சொல்கிறான், நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களா சார்? நான் ஆமாம், கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க. நான் பைத்தியக்குழி மாதிரி நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், சீக்கிரம் திருக்குறள் கேட்க ஆசைப்படுறான் போல இருக்கு அப்படின்ட்டு நடத்துகிறேன். வந்து உட்காந்து ஒரு 3 திருக்குறள் நடத்தினேன். எதுக்க ஒரு ஆள் உட்காந்துதான். அவன் சொன்னான், ஒரு சந்தேகம் இல்லைன்னா. எனக்கா ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, சந்தேகம் எப்போ கேட்குறானோ அப்போ கவனிச்சிருக்கான்னு அர்த்தம். சந்தேகமா கேளியான்னு. இல்லை, இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னா. இதான் சந்தேகமாட. நான் 3 நடத்திருக்கேன்ப்பா, இன்னும் 7 பாக்கி. 7 இருக்கா? 7ஆண்டா அவன்கிட்ட சொல்கிறான். 7ஆண்டா. நான் சொன்னேன், ஏப்புக்காவை கேட்குற, 3ஆ 7ஆன்லாம் கேட்குறிய, எதுக்கு திருக்குறள் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் 3 அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க, இன்னும் 7 எவ்வளோ நேரம் நடத்துவீங்கன்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கோபம் வந்துட்டு, திருக்குறள்னா நீ என்ன நினச்சிட்ருக்க? திருக்குறள்னா என்னன்னு தெரியுமா? உலகத்திற்கு பொதுமறைன்னு பேருப்பா அதுக்கு. அமெரிக்காவில்
கிரெம்லின் மாளிகையில டங்ஸ்டன் உலோகத்துல ஒரு அறை கட்டி அதுக்குள்ள இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை, திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பை வச்சு காப்பாத்துறான்டா. உலகமே அழிந்தாலும் திருக்குறள் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கான். அது உலக மக்களுடைய கவனத்தை அப்படி கவர்ந்திருக்கு. அது ரொம்ப லேசான இப்படி கடுமையா சொன்னேன்னா அது சொன்னா, என்ன சார் ஏதோ வருத்தமா பேசுறீங்க, ஏதோ வருத்தமா பேசுறீங்க, திருக்குறள் நடத்த வேண்டாம்னு சொன்னோமா, ஏதோ நீங்கள் தான் திருக்குறளை காப்பாற்றுறதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கிறது மாதிரியும் நாங்கள்லாம் திருக்குறளுக்கு எதிரி மாதிரி பேசுகிறீங்க. உங்களை நடத்த வேண்டாம்னு சொல்லு சார், நடத்துங்க சார். நல்லா 10 என்ன சார் 20 குறள் வேணாலும் நடத்துங்க சார். நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க சார், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க, அவன் போயிடுவான். நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க சார், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் அப்பவும் பைத்தியக்கார மாதிரி கேட்குறேன், நீ எதை சொல்ற, திருக்குறளையா சொல்ற? ஆடையா சார், 2000 வருஷமா ஆறாதது இன்னமே ஆறிட போகுது. இந்த சக்கரை பொங்கல் மட்டும் இந்த சூட்டோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் சொன்னேன், உனக்கு சக்கரை பொங்கல் அவ்வளோ பெருசாக போச்சாடா, திருக்குறளை விட உனக்கு பொங்கல் இந்த பாருங்க, சக்கரை பொங்கல் வேறு திருக்குறள் வேறு. நீங்கள் ரெண்டையும் ஒன்றோட ஒன்று போட்டு குழப்பாதீங்க. திருக்குறள் எவ்வளோ வருஷம் சார் ஆச்சு? 2000 வருஷம். ஒரு எழுத்து மாறி இருக்கா? அகர முதல எழுத்தெல்லாம் அதே அகர முதல் அப்படியே இருக்கு பாருங்க. சக்கரை பொங்கல் அப்படி கிடையாது சார். இப்போ உள்ள டேஸ்ட்டு 1 மணி நேரம் போனால் இருக்காது. நீங்கள் அதுக்கு திருக்குறளையும் இதையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். நீங்கள் என்ன சார் நடத்தணுங்கிறீங்க, நடத்துங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் நடத்துவோமே அப்படின்ட்டு நான் சொன்னேன். கொடுப்பா, இனி இதுக்கு மேலே நடத்துறது மரியாதை கிடையாது. அண்ணே எல்லாருக்கும் கொடுத்துருங்க அண்ணே, எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் வேணால் நடத்திக்கலாம், ஆறி போனால் நல்லா இருக்காதுங்கிறாங்க, கொடுங்க அப்படின்னு எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டான். நான் சொன்னேன், சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சொல்கிறேன், இந்த பாருங்க ஐயா, நான் நடத்துறது ரொம்ப விரிவாக இருக்குது, இவ்வளவு விரிவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். குறள் அதுக்கு பொருள், அது மட்டும் வேணாலும் சொல்லுவோம், சுருக்கமாக வேணால் எப்படி நடத்தலாம்ங்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போங்கன்னு. ஒருத்தன் சாப்பிட்டுட்டு கிருக்குன்னு கை கழுவிட்டு அங்கேருந்து வந்தான், யோசனை கேட்டிங்களேன்னா, ஆமாம் சொல்லியா அப்படின்னு. சக்கரை பொங்கல் புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்க்கலாம்.